ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடி டிஆர்பிக்கான ஹால் டிக்கெட் வெளியிட்டிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வெப்சைட்டில். ஓகேங்களா? இப்போ அதில் போய்ட்டு பார்க்கலாம். டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு அதில் பத்திரிக்கை செய்தி மேலே நோட்டிஃபிகேஷன் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். 2/7/2024 2ஆம் நிலை ஆசிரியர் பணிக்கான நேரடி ஆள் சேர்ப்பு 2024 ஹால் டிக்கெட் வந்து ஹோஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் பற்றி, அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ஹால் டிக்கெட் எதில் போய்ட்டு பார்க்கணும், அடுத்து பத்திரிகை செய்திகளை பதிவிறக்கம் செய்ய இங்கே கிளிக் செய்யணும்னு கொடுத்துருக்காங்களே, அதை டச் பண்ணி பாருங்கள். பத்திரிகை செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை 6 பத்திரிகை செய்தி. ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண் 1/2024 நாள் 9/2/2024 படி 2023 to 24ஆம் ஆண்டிற்கான இடைநிலை ஆசிரியர் தேர்வு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/2/2024. எப்போ எக்ஸாம் எதிர்வரும் 21/7/2024 அன்று நடத்தப்பட உள்ளது. எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இத்தேர்வினை எழுத எத்தனை பேர் வந்து விண்ணப்பித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,510 தேர்வர்கள். விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சீட்டு வந்து ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில், அதாவது இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், www.trb.tn.government.in. இதில் போய்ட்டு நீங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதில் வந்து ஹால் டிக்கெட் விட்டுறதா சொல்லியிருக்காங்க. எனவே தேர்வர்கள் வந்து 2/7/2024, அதாவது இன்னைய டேட்லேருந்து நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்தலில் ஏற்படும் இது எதனால் முன்கூட்டியே எப்பயும் ஒரு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து ஹால் டிக்கெட் வரும். இது வந்து 3 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 19 நாட்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து முன்னாடியே விட்டுருக்காங்க. ஓகேங்களா? இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக முன்னாடியே விட்டுருக்காங்க அப்படின்னா, தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நேர பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பதற்றம் இருக்கும், கடைசி நேரத்தில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்வர் ப்ராப்ளம் ஆகி, ஆனால் எல்லாருமே வந்து கடைசி நேரத்தில் தான் போய் டவுன்லோட் பண்ணுவாங்க ஹால் டிக்கெட்டு. அந்த நேரத்தில் எல்லோரும் ஒரே நேரத்தில் பண்ணக்குள்ளார சர்வர் ப்ராப்ளமாக இருக்கும், சர்வர் பிஸியாக இருக்கும். அதனால் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகாது. அதுக்காக தான் அவங்க வந்து முன்கூட்டியே வந்து இதை பதிவிறக்கம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து பதிவிறக்கம் செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இன்றைய செய்தியில் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது பத்திரிகை செய்தி. இதுக்கு மேலே கொடுத்துருக்கதான் ஹால் டிக்கெட். அதில் நீங்கள் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து காமிக்கும். ஓகேங்களா? இதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.